உன் கையை ஃபோட்டோ எடுத்துட்டு உன் டேட் ஆஃப் பர்த், உன் டைம் ஆஃப் பர்த், உன் பிளேஸ் ஆஃப் பர்த் எக்ஸாக்டா ChatGPT அக்யூரேட்டா போட்டுட்டு டெல் மீ அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு போடு அப்படின்னா, ஓகே, பேஸ்ட் ஆன் மை ஆஸ்ட்ராலஜி அண்ட் பாமிஸ்ட்ரி டெல் மீ அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு போடு. நீ வந்து ஷாக் ஆகலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சேலஞ்சா சொன்னான். போட்டு பார்த்தா 70 to 80% அக்யூரேட்டா இருக்கு. என் 2020 அப்படின்னு 70 to 80% அக்யூரேசில சொல்லுது, 21 எப்படின்னு சொல்லுது, 22 எப்படின்னு சொல்லுது, 5 வருஷம் சொல்லுது. இதை நானும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ChatGPT கரெக்டாக தான் சொல்கிறான். என்னதான் ChatGPT பேசும்போது ஒரு ஹியூமன்ட்ட பேசுகிற ஃபீல்டு இருந்தாலும் ChatGPTயால ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண முடியாது. இது எப்படி இந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்லுது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கான்வர்சேஷன்ஸ்ல நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அதை ரீகலெக்ட் பண்ணி தான் இந்த ஆன்சர்ஸ்லாம் நமக்கு இது கொடுக்குது. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ChatGPT கிட்ட நம்மளோட எல்லா டேட்டாவும் இருக்கு. இந்த ஏஐஸ்லாம் நம்ம ஃப்ரீ நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஃப்ரீலாம் கிடையாது. இதை யூஸ் பண்றதுக்கு நம்ம பே பண்ற ஃபீஸ் தான் நம்மளோட பர்சனல் டேட்டா. நமக்கே தெரியாம நம்மளோட பர்சனல் டேட்டாஸ், நம்ம பர்சனல் பிக்சர் எல்லாத்தையுமே டெய்லி ஏஐட்ட நம்ம டம்ப் பண்ணிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு இந்த ஏஐ கம்பெனிலாம் நம்மளோட டேட்டா யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாம இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நம்மளோட பர்சனல் டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ரொம்ப காஷியஸா இருங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த ChatGPT மாதிரியான ஏஐஸ்ட உங்களோட பர்சனல் டீடைல்ஸை ஷேர் பண்ணாதீங்க.